ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தானின் மிகப்பெரிய சதித்திட்டம் இருந்தது தெரிய வந்தது. மேலும் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் காஷ்மீரை சேர்ந்தவர்கள் என்பதும் இவர்கள் பாகிஸ்தானில் பயங்கரவாத பயிற்சி பெற்று வந்து இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து பாகிஸ்தானுடனான அனைத்து உறவுகளையும் இந்தியா துண்டித்துள்ளது. மேலும் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய பயங்கரவாதிகளுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதே போல உள்துறை அமைச்சரும் பயங்கரவாதத்துக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். தற்போது பஹல்காம் தாக்குதலுக்கு தக்க பதிலடி தருவதற்கான நடவடிக்கையில் இந்தியா இறங்கியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். இது தொடர்பாக தாக்குதல் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களிடம் 8 கேள்விகளை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கேட்டனர். அதற்கு அவர்கள் அளித்த பதில்களை தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் பதிவு செய்து கொண்டனர். இதனிடையே பஹல்காம் தாக்குதல் சம்பவத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு பயங்கரவாதிகள் பஹல்காம் பகுதியில் உளவு பார்த்ததாகவும் இதன் பின்பே அந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய பயங்கரவாதிகள் தெற்கு காஷ்மீர் பகுதியில் பதுங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடத்திய தீவிர விசாரணையில் மற்றொரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது. அது என்னவென்றால் ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. பயங்கரவாதிகளுடன் ராணுவத்தினர் தொடர்பில் இருந்தனர். பாகிஸ்தானிடம் இருந்து வழிகாட்டுதலையும் நிதியையும் பெற்றுள்ளனர். பயங்கரவாதிகளுக்கு தளவாடம் வழங்குதல், தகவல் திரட்டி கொடுத்தல், உள்ளூர் பகுதிகள் குறித்த அடையாளம் தெரிவித்தல் மற்றும் பதனிடங்கள் உள்ளிட்டவற்றை உள்ளூர் வாசிகள் தான் வழங்கியுள்ளனர். மேலும் தாக்குதல் நடப்பதற்கு முன் ஒரு வாரம் முன்னதாக இந்த பகுதிக்கு அவர்கள் வந்துள்ளனர். பஹல்காம் பகுதியில் 2 நாட்கள் நோட்டமிட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது வரை 2800 பேரிடம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதில் 150 பேர் வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தொடர்ந்து தீவிர விசாரணையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய புலனாய்வு படை இயக்குனர் ஜெனரல் தலைமையில் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கை விரைவில் மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கப்படும். பின்னர் ஐநா உள்ளிட்ட சர்வதேச மன்றங்களின் ஆதாரங்களை வழங்கப்படும். தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்படும் என மத்திய அரசு வட்டாரம் தெரிவிக்கிறது. முன்னதாக காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தால் நாடே கடும் கோபத்தில் இருக்கிறது. இந்த வழக்கை முன்னாள் நீதிபதிகள் தலைமையிலான குழு விசாரணை நடத்த கோரி சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மே 1ஆம் தேதி நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் கோட்டேஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த பொதுநல மனு தாக்கல் செய்த வழக்கறிஞர்களை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கண்டித்தனர். தற்போதைய நிலையில் மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என கூறி நீதிபதிகள் விசாரிக்க மறுத்துவிட்டனர். அப்போது நீதிபதிகள் கூறுகையில், பொறுப்புடன் இருங்கள், நீங்கள் நாட்டிற்கு சில கடமைகளை செய்ய வேண்டும். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எப்போதிலிருந்து இது போன்ற பயங்கரவாத பிரச்சனைகளை விசாரிக்க நிபுணராக மாறியுள்ளார். தற்போதைய நிலையில் மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என தெரிவித்தனர். இது குறித்து நீதிபதி சூரியகாந்த் கூறுகையில், இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட கைகோர்த்திருக்கும் முக்கியமான நேரம் இது. வழக்கறிஞர் மனுவை வாபஸ் பெற வேண்டும் என தெரிவித்தார். பின்னர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான பொதுநல மனு தள்ளுபடி செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.